வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு PM கிசானுடைய 23வது தவணை தொகை வர இருக்கு. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம கிசான் சம்மன் நிதி யோஜனா. இது தவணை வெளியாகும் தேதிகளை எப்பொழுது வெளியிட போறாங்க, விவசாயிகள் காத்து வருகின்றனர். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும்? இதுவரை 22 தவணைகள் வெளியிடப்பட்ட நிலையில் 23வது தவணையானது எப்பொழுது உங்களுக்கு வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த 23வது தவணைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே நல்லா தெரிகிறதுங்க. பிரதம கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை தொகை வெளியிட போறாங்க. இதுவரை 22 தவணை தொகையில நல்லபடியா வெளியாச்சு. 23வது தவணை தொகை பல்வேறு திட்டங்களின் மூலம் சமூகத்தின் வெவ்வேறு பிரிவினர்களுக்கு பலன்களை வழங்க பணியாற்றி வருகிறது. உதாரணமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் தகுதியுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர். இந்த முறை 23வது தவணை தொகையை அரசு வெளியிட்ட நிலையில், ஆனால் இந்த தவணை தொகை எப்பொழுது வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு இன்னமும் யாருக்குமே வெளியாகலைங்க. இது இந்த முறை எப்பொழுது வருகிறது அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எப்பொழுது நமக்கு அக்கௌண்ட்ல பண வரவு வைக்க போறாங்க? இந்த திட்டம் எந்த தேதியில் செல்லும்? இந்த திட்டத்தின் முறை 23வது தவணை வெளியிடப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் ஏறக்குறைய 4 மாத இடைவெளிக்குள் வெளியிடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக கடைசி, அதாவது 22ஆம் பாகம் மார்ச் மாதத்துல வெளியிடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல இப்போ பாத்தீங்கன்னா வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் மொத்தம் 22 தவணைகள் இதுவரை வெளியிட்டிருக்கு. இத்தகைய சூழலில் 23வது பாகத்துடைய ஒரு அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்கள்ல, அதாவது இந்த ஜூன் மாசம் இறுதிக்குள்ளார இந்த 23வது தவணை தொகை அக்கௌண்ட்ல வந்து விடும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்குங்க. இந்த டைம்ல நீங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? அரசு சொல்ற விதிமுறைகள்: 23வது தவணை தொகை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் ஏறக்குறைய 4 மாத இடைவெளியில உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த 23வது தவணை தொகையை நீங்க வாங்கணும் அப்படின்னா உடனடியா உங்க அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக், அந்த பிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி எல்லாமே வெரிஃபிகேஷன், EKYC வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சா மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்ல இந்த 2000 ரூபாய் அப்படின்றது பணம் வைக்கப்படும். இந்த இத்தகைய சூழல்ல ஏதாவது உங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்ல, விவசாய சரிபார்ப்பு, நில சரிபார்ப்புகள் இல்ல, மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த PM கிசானுடைய 6000 ரூபாய் உங்க கிடைப்பதுல தகுதி இல்லை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேரை பாத்தீங்கன்னா PM கிசான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மீதி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப PM கிசான் தவணை தொகையை பெற்றுட்டு வராங்க. நிறைய பேர் இதுல ரிஜெக்டும் ஆயிருக்காங்க. விரைவில் பாத்தீங்கன்னா PM கிசானுடைய ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதியில பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஜூன் இறுதி, அதாவது ஜூன் 18 இல்லைன்னா ஜூன் 25 இல்லைன்னா ஜூலை 1 இந்த 3 தேதிகள்ல ஒரு நாள்ல இந்த PM கிசானுடைய தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.